சரவணனோட அண்ணனையும் அண்ணியும் கூப்பிடுங்க. ஏய், அவங்கள எதுக்கு கூப்பிடணும்? என்ன புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க? ஏற்கனவே சொன்னது தானே. ஏய், இப்ப போய் அவங்கள இன்வைட் பண்ணா அங்க ஆனந்தி இருப்பா, அதனால பிரச்சனை தான் வரும். பிரச்சனை வரட்டும். நான் இந்த வீட்டு மாப்பிள தானே, சொத்தை பிரிச்சு கொடுக்க வேண்டியதானே, நான் பிசினஸ் பண்றேன். என்னது சொத்தா? ஏமா அப்பா வீட்டு சொத்தை கேக்குற, நீங்க சும்மா கொடுத்துருவாங்களா? ஆமா, சொல்லுதா என்ன தப்பு? எல்லாத்துக்குமே காரணம் அவங்க அவங்களோட சுயநலம் தான் கவிதா. நீயா விரும்பிதானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அவர் நல்லவரா கெட்டவரா, நமக்கு ஒத்து வருவாரான்னு எதையுமே நீ யோசிக்கல. அப்படி எதையும் யோசிக்காம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, சரி. இப்ப அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? அவரை உன் மனசுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுமா? அக்கா, அதெல்லாம் நிச்சயமா நடக்காதுக்கா. அந்த ஆளு ஒரு சோம்பேறியா இருக்காருக்கா. இங்க பாரு, எல்லாருக்குமே உழைக்கிற எண்ணம் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. இப்ப அவங்க சொல்றதுக்காக இல்ல, நான் நம்ம சொத்துல இருந்து ஒரு பங்கு அவருக்கு தரதான் போறேன். அக்கா, அதை வச்சு அவரு ஏதாவது தொழில் பண்ணட்டும். ஐயோ இல்லக்கா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவர் அப்படிலாம் செய்யற ஆள் கிடையாது. பணத்தை கொடுத்தா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. எதுக்கு இப்படி பேசுற? எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை லாய்க்கு இல்லாதவன்னு தயவு செஞ்சு ஒதுக்கிறாதீங்க. அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்களேன். சரிம்மா, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அவர் வாய்ப்பை தப்பா பயன்படுத்திக்கிட்டா அது நமக்கு பழக்கப்பட்ட ஒரு ஏமாற்றம் தானே. ஆனா ஒருவேளை அதே நேரத்துல அவர் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டா உன் வாழ்க்கையில அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? தயவு செஞ்சு சொல்றேன், ஒரேடியா அவரை ஒதுக்கிடாத. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னக்கா? இப்ப கூட ரூம்குள்ள வந்து அர்த்தமே இல்லாம ஏதேதோ பேசிட்டே இருக்காரு. அப்புறம் ஆனந்தேக்கா தான் வந்து அவரை விரட்டி அனுப்புனாங்க. உனக்கு இன்னொரு விஷயத்த சொல்றேன். ஆனந்தி பேசுற பேச்சையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. அவளுக்கும் சரவணனுக்கும் உள்ள பிரச்சனையை மையமா வச்சுதான் அவ பேசுறா. அதே மாதிரி தான் வைஜெயந்தியும் அவ வாழ்க்கைய உதாரணமா வச்சுதான் பேசுவா. இது எதுவுமே உனக்கு பொருந்தாது. ஏன்னா அவங்களோட குணாதிசயமும் உன்னோட குணாதிசயமும் ஒண்ணும் கிடையாது. அதனால நீ புரிஞ்சுக்கோ, அவரை உன்னால மாத்த முடியும். நீ மனசு வச்சு அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. நீயும் அதை பயன்படுத்திக்கோ. நிச்சயமா எல்லாமே சரியா வரும். இப்போ நான் அவர் கூட போய் வாழணும்னு சொல்றீங்களாக்கா? இங்க பாரு, உன்னை நான் அவர் கூட போய் ஊர்லயோ இல்ல தனியாவும் போய் வாழ சொல்லல. படிச்சிருக்காருல்ல, ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு வரட்டும். இல்லக்கா, படிச்சேன்னு சொல்றாரே தவிர சர்டிபிகேட்டை காட்ட சொன்னா ஏதேதோ சொல்லி மழுப்பிட்டு இருக்காருக்கா. சேட்டு கடையில இருக்கு, பேங்க்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு சுத்தமா அவர் மேல நம்பிக்கையே இல்லக்கா. அவர் அப்பா அம்மாக்கு கூட எதுவும் தெரியல போல இருக்கு. படிக்கிறேன்னு சும்மா வெளியூர்ல போய் தங்கிக்கிட்டு காசை வாங்கிட்டு சும்மா ஊர் சுத்திட்டு இருப்பாருன்னு தோணுது. இருக்கலாம் கவிதா, ஆனா இப்போ அதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு வாய்ப்பு கூட அவருக்கு. அவர் சரியில்லாம இருந்தா கூட அவரை மாத்தி அவரு கூட வாழறதுக்கு பழகிக்கோ. ரொம்ப வருத்தமா இருக்கு கவிதா. எனக்கு இயல்பாவே குழந்தை இல்லை. சித்ரா அப்படி ஒரு விஷயத்தை அமைச்சிக்கவே இல்லை. இப்போ நீயும் இப்படி இருக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கு. அதுக்காக நான் குழந்தைதான் வாழ்க்கைன்னு சொல்லல. ஆனா நாம 3 பேருமே இப்படிதான் இருக்கணுமா? அப்படி இல்லக்கா. இது பாரு, நான் சொல்றத கேப்பல்ல? அவரோட அனுசரிச்சு வாழறதுக்கு பாருமா. எனக்கு தெரிஞ்சு உன் மாமனாரும் நல்லவர் தான். உன் மாமியாரும் அவ்வளவு மோசமானவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வளர்மதியை நடத்தினதை வச்சு நம்ம எதையுமே பேச முடியாது. இப்ப அவங்க மாறி இருக்கலாம்ல. நீ நினைச்சா அவங்க 2 பேரையும் உன்னை புரிஞ்சுக்க வைக்க முடியும். அவங்கள வச்சு உன் புருஷனையும் வழிக்கு கொண்டு வர முடியும். அதனால ஒரு நல்ல முடிவை எடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோ. நானும் உனக்கு சொத்தை கொடுக்கறத பத்தி பேசி முடிவெடுக்கிறேன்.
அதை வச்சு உன் புருஷன் தொழில் பண்ணட்டும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வாழ்க்கைக்கும் வளர்மதி சண்முகத்தோட வாழ்க்கைக்கும் முடிச்சு போட்டு எதையும் பண்ணாதீங்க. நீங்க எங்க பக்கமும் இருக்க தேவையில்லை, அவங்க பக்கமும் இருக்க வேண்டாம். தனிப்பட்ட முறையில உங்களுக்கான விஷயங்களை நீங்க செய்யுங்க. புரியுதா? இங்க பாரு, நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடு. யாரா இருக்கும் தெரியலையே. அந்த ஆளா இல்ல அம்மாவான்னு தெரியலையே. அக்கா வாங்கக்கா. என்னம்மா தூங்கிட்டியா? இல்லக்கா, சும்மா படுத்திருந்தேன். நீங்க கதவு தட்டினதும் தான் வந்து திறந்தேன். அந்த ஆளும் நினைச்சிட்டேன்க்கா ஒரு நிமிஷத்துல. அந்த கேடுகட்டம் வருவான்னு தான் நான் உனக்கு காவலா இருக்க வந்திருக்கேன். சரி வா உட்காரு வா. ஆமா சாப்பிட்டல? சாப்பிட்டேன்க்கா. அப்புறம் அம்மா வந்துட்டாங்களா? இல்ல இன்னும் வரலக்கா. எங்க விழுந்திருக்கோம்? இங்க விழுந்திருக்குமா? இந்த இடத்துல இருக்குமா? ஹலோ என்ன? இல்ல என்னோட கோல்ட் ரிங் ஒன்று காணாம போயிடுச்சு. அதே மதியம் நம்ம 2 பேத்துக்குள்ள ஸ்ட்ரகிளிங் நடந்துச்சுல, அதுல மிஸ் ஆயிடுச்சு. அதான் இப்ப தேட வந்திருக்கேன் இப்ப நானு. ஓஹோ, கோல்டு ரிங். ஆமா உங்களது. என்னோடது. ஓ மூஞ்சிக்கு உன்கிட்ட கோல்டு ரிங் எல்லாம் இருந்ததா? என்ன பேசுறீங்க? ஐ சாலிட். நான் என்ன பண்றது? ஆக்சுவலி அது டைமண்ட். இது டைமண்ட். ஆமா. எவ்வளவு கொடுத்து வாங்குன ராசா? அது எனக்கு ஞாபகம் இல்ல எனக்கு. ஓ ஒன்ஸ் அப்பான் எ டைம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு இல்லையா, அதுல ஸ்வைப் பண்ணி வாங்குனது. எனக்கு அப்பெல்லாம் கணக்கு வச்சுக்க டைம் கிடையாது. பட் வெரி காஸ்ட்லி. எஸ். சரி தேடு. எங்க இருக்குமா தெரியலையே. இவனுக்கு இங்க வந்திருக்கா. வெளிய போ முதல்ல. ப்ளீஸ் போ. இஞ்சி கேக்குறேன், போ சொல்றீ. சொல்றியே. போய் தொலைங்க. இல்ல ரொம்ப காஸ்ட்லி ஆச்சா? இப்போ எவ்வளவு தெரியல எனக்கு. ஆமா அங்கதானே நாம சண்டை போட்டோம். நீ என்ன இங்க வந்து தேடுற? நம்ம அங்க இருந்து ஃபைட் பண்ணப்போ தெரிச்சு ஃபோர்ஸ்ல வந்து இங்க விழுந்துருக்கு. தெரிச்சு இங்க வந்து விழுந்துருச்சு. ஆமா. Where is my diamond? Very costly, no? Why am I not? Hey, எதுக்கு வந்திருக்கா? போ சொல்றீ. சொன்னா கேளு, போ இங்க இருந்து. போ சொல்றீ. ரிங் கிடைச்சதா? இல்ல இங்க தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். 1 செகண்ட். டேய் இன்னும் கிடைக்கலையா? இன்னும் கிடைக்கல. இப்ப கிடைச்சிரும். கிடைக்காது ராசா, கிடைக்காது. உண்மையா இருந்தா தானே கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? ஏன் ரிங் காஸ்ட் ரிங் சொல்ற? என்னமா தெரிஞ்ச மாதிரி பெருசா பேசிட்டு இருக்கீங்க? என்னடா உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா நீ கோல்ட் ரிங் வாங்குறவனா இல்ல பித்தளையில போட்டுக்கிறவனானு. இத பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நான் ரொம்ப கடுப்புல இருக்கிறேன். தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. இங்க பார், எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப போ வெளியே. அம்மா வந்ததுக்கு அப்புறமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த வீட்ல இந்த ரூம்ல இருக்க கூடாதா நானு? இங்க பாரு, அவ சொன்னாளா உன்னை இங்க இருக்க சொல்லி? கவிதா சொல்லுமா. நான் சொல்றேன், சொல்லு. வெளிய போன்னு சொன்னேன். பட. நல்லா யோசி சொல்றீ. சொல்லு. நல்லா தான் யோசிச்சு சொல்றேன். வெளிய போன்னு சொல்லிட்டால உன் அருமை பொண்டாட்டி.
என்னடா அது என்ன அநியாயமா இருக்கு? புருஷன் பொண்டாட்டிக்குலாம் குறுக்க வந்து நின்னுட்டு இருக்க. ஏய் யாருடா குறுக்க வந்தது? மரியாதை கெட்டிடும், போடா வெளியே. பாப்போம் எவ்வளவு நாளைக்கு தான் உங்க ரெண்டு பேர்த்தோட வண்டி ஓடுதுன்னு பாப்போம். பாப்போம். புது கூட்டணியா? ரொம்ப நாளைக்கு ஓடாது. இதெல்லாம் போயிடும். வரேன். போயிட்டோமே. போடா. போடா. இவெல்லாம் ஒரு மனுஷன்னு சொல்லிக்கிட்டு திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி நுழையறான். நீ போய் தூங்குமா? சரிக்கா. நீ போய் தூங்குமா? போய் தூங்கு. டேய் வரணுமாடா வெளியில? என்ன வேணும்? ஒண்ணுல குட் நைட் சொன்னா குட் நைட். குட் நைட்டா? குட் நைட் ஜென்மமா இது? தூ. தூங்குமா நீ? ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க கோயிலுக்கு போய். அங்க நிக்கிறவரை பார்த்தா நம்ம செல்வம் ஐயா மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, அப்படிதான் தெரியுது. ஆமாம்பா, அந்த தெருவில் தான் நிக்கிறேன். பாரதியார் ஸ்ட்ரீட்ல தான் நிக்கிறேன். ஒரு நிமிஷம் வாப்பா. அப்புறம் என்ன? வணக்கங்க. ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா. வணக்கங்க. என்ன இவ்வளவு தூரம்? கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஓ அப்படியா? சரி 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 சரி, வாங்க வண்டியில டிராப் பண்றேன். வாங்க. இல்ல வேண்டாங்க, அப்படியே காலரா நடந்து போயிடுறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் கடை எப்போ ஓபன் பண்ண போறீங்க? சீக்கிரமே பண்ணுறேன். எல்லாம் நீங்க பண்ண உதவி தானே. ஐயோ நான் என்னங்க உதவி பண்ணேன்? எல்லாம் உங்க அப்பா போட்ட பிச்சை. ஏதோ நம்மளால முடிஞ்சதா அவ்வளவுதான். நீங்க சீக்கிரம் மீனாட்சி சில்க்ஸை ஆரம்பிக்கிறீங்க. கண்டிப்பாங்க. அப்ப நாங்க வரோம். வாங்க, ஒரு காஃபியாவது சாப்பிட்டு போலாம். இல்ல வேண்டாங்க, பரவாயில்ல. சரி, நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கீங்க. ரைட், நல்லது. வரோங்க. வாங்க. வாமா. ஆக்சுவலி உங்களை வீட்டில் வந்து பார்க்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது அவ்வளோ சரியாக இருக்காது. அப்புறம் எப்படி பார்க்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நல்லபடியா வழியிலேயே பார்த்துட்டேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்கள் தம்பிக்கும் என் பொண்ணுக்கும் நடந்த கல்யாணத்தை இந்த சொசைட்டிக்கு தெரியப்படுத்துறதுக்காக நாளான்னைக்கு ஒரு ரிசப்ஷன் வச்சுருக்கேன். என்னங்க இதெல்லாம்? அன்னைக்கு இவர் உங்க வீட்டுக்கு வந்தப்ப நீங்க சொன்னதெல்லாம் சொன்னாரு. நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் நல்லாவா இருக்கு? சரவணன் ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி விவாகரத்து பண்ணாம பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப மேற்கொண்டு எதுக்குங்க நீங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க? எது தேவையில்லை? உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆனந்தி, அதான் சரவணனோட எக்ஸ். மன்னிக்கணும், இப்பவும் அவதான் வைஃப். இன்னும் விவாகரத்து ஆகல அவங்களுக்குள்ள. சட்டப்படி ஆகல, ஆனா மனசளவுல அவங்க புருஷன் பொண்டாட்டி கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து உங்க பொண்ணை நீங்க வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இதா உங்க மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. இத மாத்த முடியாது. ஏங்க, பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிக்கல, அதுக்கப்புறம் அவங்கள கம்பல் பண்ணி வாழ வச்சு அவங்க வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு அடிச்சுட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? இது என்ன மென்டாலிட்டின்னு எனக்கு புரியல. வீட்டுக்குள்ள எப்படி வேணா இருக்கலாம், ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. அதனால தான் சொல்றேன், இது மிடில் கிளாஸ் மென்டாலிட்டின்னு. உங்களுக்கு வேணா இது கேலியும் கிண்டலுமா இருக்கலாங்க, ஆனா நீங்க சொல்றீங்க பாருங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நடுத்தர வர்க்கம்னு. அதோட அருமை என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். கேலி பண்ணலாமா? ஆனா உங்க வீட்டு பையன் எங்க பொண்ணை விரும்புறாரு, அதுக்காக தாலி கட்டினாரு, அவளோட வாழ்றாரு. அது சட்டப்படி தப்பா இருக்கலாம், ஆனா திரும்ப திரும்ப பேசுறதுல அர்த்தம் கிடையாது. அந்த சட்டம் வந்து குடும்பம் நடத்த போறது கிடையாது. இன்ஃபேக்ட் கல்யாணம் ஆயிட்ட ரெண்டு பேரு மனசு ஒத்து வரலன்னா பிரிஞ்சு போயிடலாம்னு
சட்டமே டைவர்ஸ்னு ஒன்று வச்சிருக்கே. அப்படி இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சாங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பிரிஞ்சாங்க. சட்டத்துக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கலாம், ஆனால் அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் மனசுக்கு அப்படி எதுவும் கிடையாது. உங்க தம்பி சட்டத்துக்காக ஒரு வருஷம் ஆனந்தியோட கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு அப்புறம் தான் என் பொண்ணோட வாழணும்னு என்ன இருக்கு? அதுக்கு தெரியாமலே வாழ்ந்துட்டு போயிடலாமே. இப்போ அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எஸ், அப்படிதான் செய்கிறோம். முறைப்படி வாழணும்னு வர்றப்ப பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அதனால தான் இப்படி இருக்கும். ஆனா அதே நேரத்தில் என் பொண்ணுக்கும் சரவணுக்கும் இடையில முறையான ரிலேஷன்ஷிப் தான் இந்த சொசைட்டிக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த ரிசப்ஷன். என்ன இருந்தாலும் இது தப்புங்க. சரிம்மா, ரிசப்ஷனை வச்சா தானே தப்பு. இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக. என் பொண்ணு சரவணன் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அவ்வளவுதான். நத்திங் மோர் தேன் தட். இன்ஃபேக்ட் இந்த மண்டபத்தில் கூட வைக்கல, வீட்டில் தான் பண்றோம். கண்டிப்பா நீங்க இதுக்கு வரணும். என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க? ஏங்க, எங்களை வேதனைப்படுத்துற அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேற வைக்கிறோம், நீங்களும் வாங்கன்னு வேற கூப்பிடுறீங்க. இதுல சரவணன் சம்பந்தப்பட்ட வேற யாருக்கும் சொல்லல. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு தான் உங்களை மட்டும் இன்வைட் பண்றோம். உங்க வீட்டு பையன் எங்க பொண்ணோட சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கான். அவங்கள ஏன் நீங்க பிரிக்க நினைக்கிறீங்க? ஆனந்தியை பொறுத்த வரைக்கும் சரவணன் லைஃப்ல முடிஞ்சு போன சாப்டர். முடிஞ்சு போன ஒரு விஷயத்துக்காக ஏன் நம்ம சண்டை போடணும்? சரிங்க, இப்போ ஒன்று கேட்குறேன். நாளைக்கு சரவணனுக்கு உங்க பொண்ணை பிடிக்காம போய் திரும்பவும் ஆனந்தி கூடவே வாழ போறேன்னு சொன்னாருன்னா அதை நீங்க ஏத்துக்குவீங்களா? அப்பவும் இதே நியாயத்தை நீங்க பேசுவீங்களா? அஃப்கோர்ஸ். பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ என் பொண்ணு விரும்ப மாட்டா. நாங்களும் அவளை கம்பல் பண்ண மாட்டோம். அப்போ சரவணன் உங்க பொண்ணோட சேர்ந்து வாழறதுல 100% உறுதியா இருக்காருன்னு சொல்றீங்க. நிச்சயமா. நீங்க இந்த ரிசப்ஷனுக்கு வந்தாலே உங்களுக்கு புரியும். ஆனா ஒண்ணு, அவங்க உறுதியா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், மனப்பூர்வமா வாழ்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அவங்கள தொந்தரவு பண்ண கூடாது. என்ன சொல்றீங்க? சரிங்க. எங்க என்னங்க அவங்க பேச இரு மீனாட்சி, இந்த பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி உங்க பொண்ணு கூட சரவணம் மனப்பூர்வமா வாழறான்னு எங்களுக்கு நிரூபணமானா நாங்க இந்த விஷயத்துல தலையிட மாட்டோம். குட் சிவஜானம், இதுதான் ஜென்டில்மேனுக்கு அழகு. நிச்சயமா இது நடக்கும். நீங்க ரிசப்ஷனுக்கு வந்து பாருங்களேன். சரி, நாங்க வரோம். என்னங்க இது? நீங்க எதுக்குங்க அப்படி சொல்லி அனுப்புறீங்க? மீனாட்சி, அவன் அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன்னு அங்க போய் உட்கார்ந்து. அதுக்காக நாமளே ரிசப்ஷனுக்கு போய் பார்ப்போம். அவன் மன ஒத்துதான் இருந்தாலும் வச்சுக்க, அதுக்கப்புறம் நம்ம விட்டுறலாம், அவ்வளவுதான். நாம என்ன பண்ண முடியும்? இதை பார், பானு சொல்றபடி சட்டப்படி போறதெல்லாம் எனக்கு சரியா படல. சட்டம் அதோட நியாயத்தை மட்டும்தான் பார்க்கும். ஆனா மனசு, நம்ம மனசை வச்சுதான் யோசிக்கணும், மனசை வச்சுதான் பேசணும். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், வா. கவிதா, நில்றே. நில்லுன்னு சொல்றல. நில்றி. சொல்றே. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஏண்டி இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டி. ஏண்டி நீ பொண்டாட்டிடி, உன்னை என்ன ரோட்ல போற பொண்ண சைட் அடிக்கிற பாக்குற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கா? ஏய் ஏண்டி, வீட்டுல உன் கூட நெருங்க கூட முடியலடி. இதுக்கு உங்க அம்மாவே பரவாயில்லடி. ஆமா, அந்த ஆனந்தி எதுக்கு நம்ம ரூம்லயே இருக்கா? நம்மள பேச விட மாட்டேங்கிறாடி. அவ என்னடி நினைச்சிட்டு இருக்கா அவன் மனசுல? அவங்க ஒன்னும் வேணும்னே செய்யல. என் மனசுல இருக்க என்ன தெரிஞ்சுதான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. ஓ, அப்ப இதெல்லாம் ஊவேல தானா அது? ஏண்டி நான் என்ன வில்லனா? எங்கிட்ட இருந்து அவ உன்னை காப்பாத்துறதுக்கு? வில்லனா இருந்தா கூட பரவாயில்லையே, ஆனா நீ அதை விட மகா கேவலமானவன், திருடன். கட்ன புருஷனே திருடன் சொல்ற உனக்கு எவ்வளவு கோபம் விட வாய் போடுங்க. இந்த மிரட்டெல்லாம் வேற எங்கயாவது வச்சுக்கோங்க. இனிமே இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உங்க அம்மா பேசி தீக்கலாம்னு சொல்லிட்டு உன்னை இங்க விட்டுட்டு ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ நான் உங்க கூட சேர்ந்து குடும்பம்
வாழ்ற விருப்பம் கொஞ்சம் கூட இல்ல எனக்கு. மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஊரை பார்த்து போங்க. தெரியும்டி, தெரியும். நீ யாரோட பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி நல்லா ஆடுறன்னு தெரியுது. நல்லா கேட்டுக்கிடி, ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம வாழவே முடியாது. ஏன் ஏன் வாழ முடியாது? அதெல்லாம் நீ இல்லாம நான் நல்லாவே வாழ்வேன். நான் படிச்சிருக்கேன். சில பேர் மாதிரி தண்டமா ஊர் சுத்திட்டு இல்லையே. நான் வேலைக்கு போவேன், சம்பாதிப்பேன். என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். நீ இங்க இருந்து கிளம்பு. ஓஹோ, வேலைக்கு போயிட்டா நீங்க ஜெயிச்சுதான் ஆயிட முடியுமா? உன்னால சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? இப்படிலாம் புரியாம பேசாதே என் முட்டாள் பொண்டாட்டி. புருஷன் இல்லாம இப்படி இருந்தேன்னு வையே, ஒரு வீடு கூட வாடகை தர மாட்டாங்கடி. அப்புறம் உன்னை எல்லாருமே சந்தேகமா பார்ப்பாங்க. உன்னால சமாளிக்க முடியாதுடி. இங்க பாரு, என்னைக்கா இருந்தாலும் ஆம்பளை துணைக்கு வேணும்டி. அதெல்லாம் அந்த காலம். இப்ப அப்படி யாரும் பாக்குறது இல்ல. அப்படியே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்க வீட்டாளுங்க இருக்காங்க, அவங்க என்ன பாத்துப்பாங்க. பேசாம நீ வேலைய பார்த்துட்டு போ. ஏய், நில்லு. விடுன்னு சொல்றேன். ஏப்பா நிறுத்து நிறுத்து சரிம்மா. ஏன் இப்படி ரோட்ல கைய பிடிக்கிற? சீ. ஏய், நில்றே. அம்மா, இங்க அம்மா. பாரு. ஏய், நில்றே, பேசு போடி. ஏய், நில்றே. விடுன்னு சொல்றேன்ல. பேசிட்டு போறா. என்னடா கை விடுற? சீ. ரோட்ல நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கற நீ? இந்த பாரு, என்கிட்ட உத வாங்குறதுக்குள்ள மரியாதை போயிடு சொல்றேன். ஹலோ ஹலோ, கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க. நாங்கெல்லாம் கைராசி குடும்பத்துல செட்டில் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. நண்ட சோறு திங்கிறதுக்கு அந்த வீட்ல போய் இருக்கிறேன்னு சொல்லு. அது என்ன பெரிய கௌரவம் மரியாதையா செட்டில் ஆயிட்டேன்னுங்கிற? ஏங்க, மீனாச்சே சொல்லிட்டாங்க எல்லாம் ஸ்மூத்தா பேசி முடிச்சுக்கலான்னு. பெருசா பேசுறீங்க. என்னதா பேசி முடிக்கலாமா? என்னடி நம்ம பேசி முடிச்சிட்டாங்கறான்? என்ன ஆமாமா. விஷயம்? அன்னைக்கு இவர் அப்பா அம்மா எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. கூடவே யாரோ ஊர் பிரசிடென்ட்னு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த ஆளு ஒரே குடிகாரமா. அவரை கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சு நியாயம் பேசிட்டு இருக்காங்க. நான் போய் இவர் வீட்டுல வாழணுமாமா. மாமா வேற ஊர்ல இல்ல, நீங்களும் இல்லாததால அக்கா தான் பேசி முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். என் வாழ்க்கையே ரொம்ப வெறுமையா இருக்கு. யோசிச்சு பார்த்தா ஏன் வாழ்றோன்னு இருக்குமா? சட்டப்படி டிவோர்ஸே ஆகாம கல்யாணம் பண்றதே பெரிய தப்பு. இதுல எல்லாரையும் கூப்பிட்டு ரிசப்ஷன் நடத்துறீங்க, அசிங்கமால. இங்க பாருங்க, எங்க சைடுல இருந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பியாச்சு. நோட்டீஸ் அனுப்பிட்டா டிவோர்ஸே கிடைச்சதா அர்த்தமா?